வெல்கம் டு பிஜே vlogs. இன்னைக்கு செகண்ட் எபிசோட் ஆஃப் ஞாயிறு சமையல்ல நம்ம மீன் புட்டு என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நமக்கு துண்டு மீன் இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சூர மீன் எடுத்திருக்கேன். இது இட்லி பாத்திரத்துல இல்லைன்னா ஸ்டீமர்ல வேக வச்சாதான் நல்லது. பட் இப்போதைக்கு எனக்கு அது இல்லாத காரணத்தினால நான் இந்த பாத்திரத்துல அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போறேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம முள்ளே இல்லாமல் இந்த மீனை நல்லா உதுத்து எடுத்துக்கணும். மக்களே நல்லா உதுத்தியாச்சு. இதில் இம்பார்ட்டண்ட் முள்ளே இல்லாமல் உதுத்திக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் போடுற இந்த அளவு வெங்காயம் போட்டாலே இதுக்கு போதும். பட் எங்களுக்கு நிறைய வெங்காயம் இருந்தால் பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கிரீன் சில்லி ஒரு கிரீன் சில்லி சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை. இனி மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் இதில் மீனே காணாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வெங்காயம் கம்மியாக போட்டு பண்ணுங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுனதுக்கப்புறம் நம்ம மீனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது அப்படியே சேர்த்துடலாம். கடுகு பொட்டிட்டு இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நம்ம மீனை ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். ஸோ இந்த உள்ளி நல்லா வதங்கி வரணும். அப்படி வதங்கி வரப்போ நம்மளோட டிஷ் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி இலையும் தூவி அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை மீன் புட்டுன்னு சொல்லலாம், மீன் பொரியல்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மீன் லைட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.